வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி போஜன கஸ்தூரி சித்ரானோன்னு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் வடித்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா 2, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் இதுதான் நார்த்தங்காய். இதுக்கு பேர் தான் போஜன கஸ்தூரி. ரொம்பவே ஒரு ரெசிபி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி, எண்ணெய் காய வச்சுருக்கேன், உப்பு போட போகிறோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த வறுத்த நிலக்கடலை ஏற்கனவே நான் வறுத்துருக்கிறதுனால இதை உடனே நம்ம போட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சோன்னே வறுத்த நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகா இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கலராக இருக்கும். அடுத்து கடுகு சேர்க்குறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து நார்த்தம்பழம் இருக்குது இல்லையா, அதை புழிஞ்சு வடிகட்டிட்டு அந்த சாறு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை சேர்க்க போகிறோம். பெருங்காயம் போடுறேன். அடுத்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதான் வந்து நல்லா ஒரு கலந்த சாத்துக்கெலாம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த சேர்த்துடலாம். இந்த சாறை வடிகட்டி அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வடித்து ஆறின சாத்தை கலந்துட்டோம்னா உதிர உதிராக வடிச்சுக்கணும். கலந்து எடுத்தால் நம்மளோட போஜன கஸ்தூரி ரெசிபி ரெடி. இந்த சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கனு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆடி 18 கூட இந்த மாதிரி ஒரு சித்ரானம் செய்யலாம். நம்ம ரெகுலராக நார்த்தம்பழம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், எலுமிச்சை சாதம் தான் செய்வோம். அதே ரெசிபி தான் இது. வந்து ரொம்ப இந்த பித்தம், கபம் இதெல்லாம் தீர்க்கும். இது ரொம்ப நல்ல வெயில் காலத்தில் நல்ல ஒரு நீர்ச்சத்து உள்ள ஒரு ரெசிபி பண்ணலாம் நம்ம அதையும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி போகி.